ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கேன். ஏன்னா அம்மாவுடைய ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் அம்மா கூப்பிட்ருந்தாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு தான் போனேன். அம்மாவுமே இட்லி சட்னி சாம்பார் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. நானுமே சாப்பிட ஆரம்பித்தேன். அம்மா இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். சீரியலில் நந்தினி செஞ்ச சட்னிமா உருளைக்கிழங்கு சட்னி சாப்பிட்டு பாருனாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எந்த ஸ்டோர் ரூம் போயிட்டு நீங்கள் மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா சத்யாவுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா இல்லை வசந்தன் போனார். ஏன்ப்பான்னு சொல்லி கேட்டாக்கா ஆஃபர்மான்னு சொல்லி சொன்னாங்க. ஆஃபருன்றது என்னை பொறுத்த வரைக்கும் 10,000 பொருளை 12,000 சொல்லுவாங்க. அதுதான் ஆஃபரு. ஆனால் ஆஃபரில் போய் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக தெரியல. நீங்களாம் எப்படி போய் வாங்குவீங்க? ஆஃபர்லையா, ஆஃபர் இல்லாத டைமில் வாங்குவீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் அப்பா போன உடனே 19,500 சொன்னாங்க. லாஸ்ட்டு 18,700 சொன்னாங்க. லாஸ்ட்டில் அது இப்போ நாங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஆனால் வந்துட்டு 16,500 தான் அந்த மொபைல் இருந்தது. ஏன் இவ்வளோன்னு சொல்லி கேட்டோம். இல்லை இது வந்து சம்மர் டைம் இல்லையா, ஆஃபர் கொடுத்துருக்கோம் இல்லையா, பவர் பேங்க் கொடுத்துருக்கோம் இல்லையான்னு சொல்லிட்டு ஏதோ காரணம் சொன்னாங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நல்லா தான் இருந்தது மொபைலு. எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எப்போவுமே ஆஃபர் டைமில் வாங்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலன்னு சொன்னேன். எங்கள் அப்பா இருமா ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னாங்க. மொபைலுமே ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. சூப்பராக இருந்தது. பவர் பேங்க் காமிச்சாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு ஃபோன் எடுத்து வீடியோ பிடிச்சிக்குமா அப்படின்னாரு. வீடியோமே பிடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒன்றுமே இல்லை. எங்கள் அப்பா மிக்சரு ஸ்வீட்டு இதெல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். குழிப்பணியாரெல்லாம் செஞ்சு சட்னி வச்சு சாப்பிட ஆரம்பித்தோம். எங்கள் அப்பாவுமே சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டாரு. ஏன்னா மதியம் சாப்பாடு இல்லை, இதுதான் எங்களுக்கு மதிய சாப்பாடு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு ஒயர் என்னம்மா இவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு என்னப்பா தெரியும், நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க, அதனால தான் வசந்தன் கொள்ள போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா வந்துட்டு இருந்தாலும் 2 மீட்டராவது கொடுக்கணும்ல அப்படின்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.